அண்மை செய்தி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மக்பூல் அகமது வழங்க கேட்கலாம். மக்பூல் அகமது, தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜேஸ்வரி. இன்று வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளாகும். எனவே வேட்புமனுவை திரும்ப பெற்றுக்கொள்ள விருப்பமுள்ள வேட்பாளர்கள் இன்று மாலை 3 மணிக்கு வேட்புமனை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இன்று மாலை தேர்தல் களத்தில் போட்டியிடக்கூடிய இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியான சில மணி நேரங்களில் அந்தந்த வேட்பாளர்களுக்குரிய சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை 8 வேட்பாளர்கள் மனுக்கள் வாபஸ் பெற்றுள்ள நிலையில் தற்போது களத்தில் 47 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ராஜகோபால் சுங்காரா, தேர்தல் பொது பார்வையாளர் அஜய் குமார் குப்தா, கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் செய்து வரக்கூடிய அந்த நேரத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான, அதாவது வேட்பாளர்களுக்கான சின்னம் ஒதுக்கீடும் செய்யும் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மணி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாருக்கு திமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதால் உதயசூரியன் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னம் 2வது முறையாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மக்பூல் அகமது.